ஓம் சரவணபவ. வெல்கம் டு ஓஜாஸ் பிரட்டக். இன்று காணவிருக்கும் ஆன்மீக தகவல் ஆடிப்பெருக்கு. ஆடி 18 பிரதான வழிபாடு காவேரி தாய்க்கே. எப்படி தீபாவளி திருநாளில் நீர் நிலைகள் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாளே, அதுபோன்றே ஆடி 18 அன்று காவேரி தாய் அனைத்து நீர் நிலைகளிலும் வியாபித்திருப்பாள். நம் வீட்டில் அன்று கிடைக்கும் நீரிலும் அன்னை காவேரியே நிறைகின்றாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்ததும் தர்மம் நிலை நாட்டப்பட்ட நாள் ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பானது. ஆடிப்பெருக்கு மிகவும் சிறப்புமிக்க இந்நன்னாளில் விரதமிருந்து வழிபாடு செய்ய தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்நன்னாளில் நீர்நிலைகளை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக பெருக்கெடுத்து வரும் காவேரி அன்னையை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்நன்னாளில் நம் வீட்டிற்கு தேவையான மங்களகரமான பொருட்கள் வாங்குவது நல்லது. மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல், துவரம்பருப்பு, முகம் பார்க்கும் கண்ணாடி, ஆடைகள், திருமாங்கல்யம், நகை, பூஜைக்கு தேவையான வெற்றிலை, பாக்கு, பழங்கள் இவற்றை வாங்கி வைத்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு. காலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் பச்சரிசி மாவு கோலமிடுதல் வேண்டும். நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். பிறகு பூஜை அறையில் ஒரு செம்பில் நீர் நிறைத்து மஞ்சள் பொடி, பச்சை கற்பூரம் சிறிது சேர்க்கவும். பூஜை அறையில் விளக்கேற்றி வாழை இலை போட்டு பச்சரிசி வெல்லம் கலந்த கலவையை வைக்க. பிறகு கரும்பு, விளாம்பழம், நாவல் பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், காதோல கருகமணி, மஞ்சள் சரடு, மஞ்சள் நூல் வைக்க வேண்டும். பூஜை முறையை மேற்கொள்ளலாம். குறிப்புகள்: நம் வீட்டில் உள்ள பைப், போர்வெல், மஞ்சள், குங்குமம் மற்றும் பூ வைக்க வேண்டும்.